சீனிவாசன் நாடகாசான் அவர் மகனா இருக்கிறார். நாடக ஆசிரியர் கஜேந்திரா. அவர் பெயர் எனக்கு தெரியாது. மூன்று கட்டிடங்கள். யாரார் புரியுதா? இவர்தான் மும்மூர்த்திகள். ஓஹோ. பிரம்மா, ருத்திரன், விஷ்ணு. இதிலேயே இவர் கொஞ்சம் நிலையே ஊர்வன கல்லிலே உள்ள தேரைக்கும் கருவிலே உள்ள சிசுவுக்கும் படி இறந்து வரக்கூடிய எங்க அப்பா தெரியுமா உனக்கு? அவர்தான் பரமநாதன். ஓ, கைலாய பரமன். ஆமா. அப்படி பரமநாதனுக்கும் காரணம் என்னன்னா அம்பாள் உமை பார்வதிக்கும் பிறந்த நாங்கள் 2 பிள்ளைகள். புரியுதா? விநாயகன் ஒன்று, எங்க அண்ணன் வேலவன் 2. முதல் காலத்திலேயே பார்த்தார்கள் தேவர்கள். ஏன்னா 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுராக்கள். தேவர்களுக்கும் அசுராக்களுக்கும் யுத்தம். அப்படி இருந்த காலத்திலேயே பார்த்தார்கள் தேவர்கள் அரக்கருடைய தொல்லை தாங்க முடியவில்லையே. அப்படி என்று காமனை அணுகினார்கள். அப்படி அணுகின்ற காலத்திலேயே இமாச்சல பருவத்திலேயே தவனில் இருந்தார் எமது தந்தை. அப்படி இருந்த காலத்திலேயே காமனை ஏவுகின்ற அளவிலேயே பார்த்தார், கண்விழித்து பார்த்தார். பார்க்கின்ற அளவிலேயே 1000 தீப்பொறிகள். ஆமாம்பா. அதுல 6 தீப்பொறி எங்க ஓடி விழுது? சரவண பொய்யிலே ஓடி விழுது. 6 தீப்பொறிகளும் 6 செந்தாமரை மலரிலே விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாகத்தானே தவழ்ந்தோம். 6 பொறிகளும் 6 சிசுவாக தோன்றியது. ஆமாம்பா. அப்படி இருந்த காலத்திலேயே நான் சரகனையில் வந்து உதித்தவனாம். அப்படி சரகன பொய்யிலேயே 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாகத்தானே தவழ்ந்தது. ஒரு குழந்தையை தூக்குவாங்க. என்னை வளர்த்தவர்கள் யாரு தெரியுமா உனக்கு? கார்த்திகை பெண்கள். எம்மை வளர்த்ததனாலே எனக்கு பெயர் கார்த்திகேயன். அப்படி 6 பிள்ளைகளுக்கும் 6 பெயர்கள் வைத்து என்னை வளர்த்தவர்கள் யார் தெரியுமா? கார்த்திகை மாதர்களால் நானே. சரகன போயிலே தவழும். ஒரு குழந்தையை தூக்குவாங்க, மறு குழந்தை போய் ஜலத்துல இறங்கும். இப்படியா இருந்த காலத்திலேயே இந்த செய்தியை அறிந்தார் எங்க அம்மா. அறிந்த உடனேயே பிள்ளை பிறந்து விட்டான். அப்படி என்று எல்லாருக்கும் முதல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எவ்வளவு ஆனந்தப்படுவார்களோ. ஆமாம்பா. அப்படி செய்தியை அறிந்து எங்க அம்மா என்ன பண்றாங்க? பார்த்து 6 ரூபாய்
வைத்து வளர்த்தார்கள். ஆஹா. கந்தன், கந்தன், கடம்பன், கார்த்திகை, இப்படி எனக்கு எல்லாம் பேர் வைத்து வளர்க்கும் காலத்திலேயே ஆஹா. எங்க அம்மா என்ன பண்ணாங்க? என்ன செய்தார்? அகமகிழ்வோடு 6 குழந்தையும் கட்டி அணைத்தார்கள். ஓஹோ, புரியுதா? ஆறு நம்ம பிள்ளை தானே. ஆமா. அப்படி கட்டி அணைத்த காலத்திலேயே ஆஹா. ஒரே ஒரு குழந்தையாய் சிசுவாகத்தானே தவழ்ந்தோம். ஒரு ஊடல. ஆமா. அப்படி தவழ்ந்த காலத்திலேயே அதான் எனக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருங்க? ஆறுமுகம் 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 அப்படி 6 பேர்கள். அப்படி இருந்த காலத்திலேயே எப்படிங்க அந்த காலத்திலேயே நான் என்ன பண்றேன்? அப்படியே சிறு பிள்ளையாகத்தானே இருந்த காலத்திலேயே நாங்க என்ன பண்றோம்? கைலாயத்திலேயே தாயத்தை வார்களும் யாரு? எங்க அப்பா பரமநாதனும், அம்பாருமாய் பார்வதி, எங்க அண்ணன், நானு, 4 பேர், எல்லாருமே 4 பேரும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும் காலத்திலேயே தம்பி எல்லாரும் ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்காங்கன்னா ஒருத்தவனுக்கு ஆகாது. ஊர்ல ஒரு கலாக்காரா இருப்பான், ஆமாம்பா. அப்படி இருந்த காலத்திலேயே அங்க ஒருத்தன் வந்தான். நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமா வந்திருக்கும் தருவாயில் அங்கே ஒருவன் ஓடி வந்தான். நாரதன் ஓடி வந்தான். கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? என்ன? ஒரு மாங்கனியை கொண்டு வந்து. மாங்கனி? ஆமாம்பா. எவர் ஒருவர் இந்த மாங்கனியை பிரிக்காது உண்ணுகின்றாரோ அவருக்கே முழு பலன் கிடைக்கும். ஓஹோ, அப்படின்னு சொன்ன காலத்திலேயே எங்க அப்பா என்ன பண்றாரு? 2 பிள்ளைகளா வாரும் அப்படி என்று விநாயகப் பெருமானை கூட்டாரு, என்னையும் கூட்டாரு. எவர் ஒருவர் இந்த உலகத்தை முதலிலே வலம் வந்து சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த மாங்கனின்னாரு. இந்த கனி அவருக்கு. நான் எடுத்த மயில் வாகனத்தை அப்படியே இந்த உலகத்தை சுற்றி வந்தேன். அப்படி சுத்தி வரும் காலத்திலேயே எங்க அண்ணனு தான் என்னது பார்த்தாரு எங்க அண்ணன். எப்பா அம்மையப்பன் என்றால் என்ன, இந்த உலகம் என்றால் என்ன அப்படின்னு 8 வருடத்திலேயே எப்பா விநாயகா அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படி என சொல்லி எங்க அப்பா 3 சுத்து வலம் வந்து அந்த கனியை வாங்கினான். பரவாயில்ல, பெரிய பையன் சாமான், அறிவின் திறமை. அதுதான் சொல்லுவாங்க, அப்பன் இறந்தும் நீ ஆத்தால் மலை நீலி ஒப்பரியன் மாமன் உரி திருடி கப்பை காலம் பெருவயிரன் இந்த ஆறுமுகத்தானுக்கு இவர்கள் எல்லாம் பெருமைதானே. மாங்கனியை வாங்கி கொண்டான். எனக்கு வந்தது கோபம். உலகத்தை வலம் வந்து நான் பார்க்கும் தருவாயில் மாங்கனி எடுத்தான், வாயிலே போட்டு புசித்தான். மீன் பிடிக்க சாப்பிடல, மீன் தம்பி எனக்கு வந்தது கோபம். என்ன பண்ண? அந்த வாயில போட்ட பழத்தை வந்து என்கிட்ட கொடுக்க வந்தான் எங்க அண்ணன். எனக்கு வந்தது கோபம். மாங்கனியாலே அந்த மாப்பழனி மேலே எனக்கென்று ஒரு உலகம், என்னை நம்பி வருவதற்கு எல்லாம் அருபாலிக்க வேண்டுமே அப்படி என்று தலை அடிச்ச மொட்டை, கழுத்துல ருத்ராஜ கொட்டை, நெத்தியில பட்டை, சாலகார 2 பேரும் பழும் போட்ட அதுலடா ஆண்டி உருவமாய் கொண்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு எங்க பழம் நீ. புரியுதா? அதுதான் நம்முடைய அறுபடை வீடுகளே ஒன்று. அதுதான் பழம் நீ. அப்படி நான் என்ன பண்றேன்?
மலை மேலே வந்து கொண்டு ஆஹா. தினந்தோறும் என்ன பண்ணுவான்? என்ன செய்வாய்? காட்டகத்துல ஆடு மாடெல்லாம் மேய்ப்பது. ஓஹோ. அங்க ஒரு பாட்டி வந்தாங்க. உனக்கு யாரு குருநாதர்? எனக்கு வந்து பைத்தாம்பட்டி சீனிவாசங்க. எனக்கு குருநாதர் யாருன்னா அவை பிராட்டி. அவை பிராட்டியார். அவை பிராட்டி அந்த வழியா வந்தாங்க. ஆஹா. எப்பா எனக்கு பசி 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 பசின்னாங்க. பசினாங்க. ஆமா பாட்டி 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 பசின்றியே. நான் நாவல் மரத்து மேலே வந்து கொண்டு ஆமா பாட்டி பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். பாட்டி என்ன பாடி பாத்து சொல்ல முடியும்? இல்ல என்னமோ காரணம் இருக்குப்பா, என்னன்னு தெரியல. ஒரு கருத்து இருக்கு அதுல. ஆமாப்பா. அப்படி கேட்கும் தருவாயில் பாட்டி என்ன சொன்னாங்க? எப்பா எனக்கு சுடாத பழம் தான் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லும் காலத்திலேயே பாட்டி பாட்டி நான் மரத்தை பிடிச்சிட்டு உழுக்கிறேன். உங்களுக்கு எந்த பழம் வேணுமே பொறிக்குங்க எடுத்துக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? நாவல் மரத்தை பிடித்து உழுக்கிறேன். உழுக்குகின்ற காலத்திலேயே பாட்டி என்ன செய்தார்கள்? பசியின் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு பழத்தை எடுத்தார். வாயில எடுத்தாரு. ஆமா கூணு ஊதுனாங்க. ஏன் என்ன காரணம்? பாட்டி சுற்றுதான் புரியுதா? அப்படி கேட்கும் காலத்திலேயே அப்பதான் என்ன பண்ண? பாட்டி பாட்டி நீ சுடாத பழம் தானே வேணும் கேட்ட. ஆனா கையில எடுத்து வாயில ஊதனிய பழம் சுற்றுதா பாட்டி என்ன? எப்பா அன்று நான் முதற்கொண்டு எம்முடைய அறிவு கண்ணை திறந்தா அல்லவா நீ பழம் நீ அல்லவே அல்ல. இந்த உலகத்தின் கண்ணிலேயே நீயே தமிழ் முதல் கடவுள். புரியுதா? தமிழ் கடவுள். அழகு என்றால் முருகு, முருகு என்றால் அழகு. அப்படி நான் அமர்ந்திருக்கும் தருவாயில் எப்பா நீ சாதாரண பழம் நீ அல்ல, தமிழ் ஞான பழம் நீ. அப்படி என்று எனக்கு பட்டத்தை கொடுத்து பிறகு நான் கைலாயத்தை கந்தமாதான பருவத்திலேயே நான் அமர்ந்திருக்கும் தருவாயில் ஒருவன் என்ன செய்யறான்? என்ன மதியாம போறான். மதியாம போகும்போதிலேயே மதியாமல் போகும் காலத்திலேயே எனக்கு வந்தது கோபம். யார் நீ? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு கூத்தாட தெரியும். அவன் என்ன செய்தான்? இவன் தான் சிவபெருமான் ஆயிட்டு இவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு எட்டு காலத்திலேயே எப்பா ஓம் என்றால் என்ன, ரீம் என்றால் என்ன, பிரணவத்தின் உட்பொருள் என்ன அப்படி என்று எட்டும் காலத்திலேயே அவனுக்கு என்ன செய்தான்? எப்பா வந்தது கோபம். அப்படி வந்த காலத்திலேயே பிரணவத்தை பெற்று பிரணவத்தின் உட்பொருள் என்ன அப்படி எட்டு காலத்திலேயே எனக்கு வந்தது கோபம். பிரம்மதேவனுக்கு தூக்கி சிறையில போட்டேன். இந்த பஞ்சாயத்தை அறிந்து எங்க அப்பா வந்தாரு. எப்பா நீ வயதிலே சிறுபிள்ளை, ஆனா இவ்வளவு பெரிய ஆள காரியம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வந்தது கோபம். எப்பா எப்பா அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்கும் காலத்திலேயே என்ன பண்றேன்? நம்ம தந்தை அவமானப்பட்டாலும் அது நம்மையே சாரும். அப்படி என்று எம தந்தையை எங்கிட்டு போறேன்? அதுதான் சுவாமி மலை. அங்கே சென்று யாரும் அறியா வேதம் அதான் தந்தைக்கு உபதேசம் செய்த மலை சுவாமி மலை. தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை.
முதல் அறுபடை வீடு பழனி, ஆஹா, இரண்டாவது அறுபடை வீடு சுவாமி மலை. சுவாமி மலை. அப்படி இருந்த போதும் 3 அரக்கர்கள், ஆஹா, யாரார்? தாரிகன், காரிகள், சூரபத்மன், சூரபத்மன், சிங்கமுகன். அரக்கருடைய தொல்லை தாங்க முடியவில்லையே. அசுராக்கள் அப்படி என்று ஆ, ஓடி வந்து ஆஹா, எம்மிடத்திலேயே ஏ, வீரவாகுவை ஓஹோ, படைத்தலைவரை நியமித்து ஏபித்து, இந்த 3 அரக்கர்களை பெருவருக்க வேண்டும். ஆமா, அப்படி என சொல்லும் காலத்திலேயே ஏ, அதான் நான் என்ன செய்யறேன், என்ன செய்தாய்? சூரபத்மனுக்கு தூது அனுப்புறேன். சூதாக, யார? ம், வீரவாகுவ. பெருவாகை, அப்படி சொல்லும் காலத்திலேயே ம், எப்பா ஓ, முருகன் வேல் பட்டு ஆஹா,